Western Ghats, Pollachiil, India's first no-wall sharing senior living apartment, just rupees 30 lakhs. புஷி ஆனந்த், நிர்மல்குமார், அப்புறம் அருண்குமார் அவர்கள்லாம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களோட சிலைக்கு வந்து மரியாதைலாம் செலுத்திருக்காங்க. இப்போ ட்ராக்ல வந்துட்டாங்களா நான் தாவேக்கா, இதுக்கப்புறம் உங்களோட ஆட்டம் எப்படி இருக்க போகுது? தேவரின் ஆசையோடு அரக்கர்களை வீழ்த்துவார்கள். தாவேக்கா களத்தில் காணாமல் போயிடுச்சு, தாவேக்கா என்ற ஒரு கட்சி இதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடித்தவர்களுக்கு எல்லாம் சவுக்கடி காத்திருக்கிறது. விஜய் என்ற ஒரு நபரை உன்னால் கனவுல கூட தொட முடியாதுன்னு சொல்லிட்டேன். தொட்டனா அதோடு நீ கெட்ட, அதுக்கப்புறம் முச்சந்திக்கு வந்து நின்றுன்ற ஆயிட்டு போச்சு. கரெக்டுங்களா? விஜய் அவர்கள் இருக்கும் வரை இனி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய எல்லா வகையான வழிவகையையும் மக்கள் பார்த்து கொள்வார்கள், வாரியர்ஸ் பார்த்து கொள்வார்கள், நம்மோடு நபர்கள் பார்த்து கொள்வார்கள் என்பதுதான் கல யதார்த்தம். உங்களுக்காக நான் நிற்கிறேன்னு சொன்ன வார்த்தைக்காக நீங்கள் அங்கே வந்து நின்னீங்க. ஆனால் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்ததை எண்ணி அவர் ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து உட்காந்து அழுதுருக்காருன்னா, தம்பி நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதை அரசியல் படுத்தாமல் அங்கே வந்து கேமரா வைக்காமல் தனியாக நின்று உளப்பூர்வமாக அவங்க காலில் விழுந்து ஒரு மனுஷன் அழுகிறாருன்னு வச்சிங்களேன், அந்த மனசு இருக்குல்ல. ஏன் விஜய் பக்கம் எல்லாம் நிற்கிறாங்கன்னு கேட்டிங்களா, ஏன் நிற்கணும்னு கேட்டிங்களா, இதுதான் ரீசன். ஆனால் அதையே வந்து பல பேர் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களே. கொச்சப்படுத்துகிறவன் எச்சையாக இருப்பான் தம்பி. நொந்து போய் அழுதுகிட்டே இருந்தார். நான் சொன்னேன்ல, இன்றைக்கி அது உங்களுக்கு அந்த மக்களே சொல்லிட்டாங்கல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு. அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் அந்த அரசியல் பற்றி எதுவுமே அவர் சிந்திக்கவே இல்லை. சிந்திக்கலை. ரெண்டாவது விஷயம், நான் அன்றைக்கே சொன்னேன், இன்றைக்கி யார் காலில் விழுந்து அழுதாங்களோ அந்த மக்கள் சொல்கிறாங்க சாட்சியா. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன்னா, விஜய் தனிமையில் உட்காந்து அழுது கொண்டே இருக்கிறார், உணவு எடுத்துக்கொள்ள மறுத்துட்டார், யாரிடமும் பேசலை, அவர் வந்து ரொம்ப மனவேதையில் இருக்காருன்னு இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. நமக்கு தகவல் கிடைக்காம எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டேங்குது. ஆனால் இப்படி ஒரு மனுஷனை இவனுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தப்படிலாம் பேசுகிறானுங்கல்ல, இதுக்காக மற்றவர் இருந்து எடுக்கணும் இல்லையா, நான் எடுப்பேன். இந்த சீனே கிடையாது. நீங்கள் விஜய் அவர்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டீங்க. இப்படி உட்காந்து அழுதுருக்கார்ல, மனம் வெதுப்பியிருக்கார்ல, அவரோட இன்னொரு ஃபேஸ் உங்களுக்கு தெரியுமா? எப்படி எந்த அளவுக்கு குழந்தையாக, எந்த அளவுக்கு இப்படி எல்லா ஈகோ விட்டுட்டு ஒரு மனுஷன் காலில் விழுந்து அழுகிறார்ல, அவருடைய இன்னொரு முகம் பார்ப்பீங்க. நீ எத்தனை பேரை வேணால் கூட்டு சேர்த்துக்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ எத்தனை பேரை வேணால் திமுக உங்களுக்கு கூட்டு சேர்த்துக்க, எவ்வளோ நபர்களை வேண்டாமெல்லாம் எத்தனை கட்சி வேணாலும் கூட்டு சேர்த்துக்க, பெண்ணு ஆணுன்னு பல நிறுவனத்தை வச்சுக்க, பல காசை வச்சுக்க, பல வாடகை வாய் அண்டா குண்டான்னு வச்சுக்க, பெரிய மீசை சின்ன மீசுன்னு வச்சுக்க, கூவத்தூர் கொப்பளத்தை வச்சுக்க, எவனை வேணால் வச்சுக்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா நீங்கள் வச்சுக்கிறதுல தான் பெரிய ஆள்னு எனக்கு தெரியும். அவருக்குள்ளே ஒரு போர்க்குணம் இருக்குது, அவருக்குள்ளே ஒரு போராளி ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்படின்னாக்கா எதற்கும் எப்போவும் சலைச்சவன் கிடையாது, காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ஆள் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி கடையை சாத்திடுவார், இப்போ நடிக்க போயிடுவார், இந்த சீனே கிடையாது. உங்கள் ஆட்சியை சாத்திட்டு உங்களை எல்லாத்தையும் எங்கே ஏற்றணுமோ ஏற்றுறது தான் அவருடைய அடுத்த வேலை. நான் உங்களோட பார்வையை கேட்குறேன், அவர் எப்படிப்பட்டவர்னா? அவர் நீங்கள் இத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கீங்க, நீங்கள் அவரை கவனிச்சிருப்பீங்க, எப்படிப்பட்டவர்னா அவர்? தேவரை பற்றி சொல்லணும்னு வச்சுங்களேன், அது ஒரு தெய்வ குழந்தைன்னே சொல்லலாம். அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அரசியல் களத்தில் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அது சாதியை என்னவாக அவர் பார்த்தார்னு உங்களுக்கு தெரியுமா? அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கவிதையாகவே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். நான் தேவரை பற்றி, இது தேவருக்கு சமர்ப்பணம். தேவரை பற்றி நம்ம சொல்லுவோம். நவம்பர் 5ஆம் தேதி நடக்க போது இது தொடர்பாக வந்து திரு விஜய் அவர்களும் ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. இந்த கரூர் சம்பவம் நடந்த பொழுது யாருமே பேசலை, அப்போ நம்ம மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம். அப்போவே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வாரியர்ஸ்க்காக தளபதி விஜய் அவரிடம் சொல்லி உங்களுக்காக ஒரு வீடியோ போட சொல்கிறேன், இல்லாட்டி உங்களுக்காக ஒரு கடிதம் நிச்சயமாக தளபதியிடம் வரும்னு. அதில் முதல் வரி என்ன குறிப்பிட்டிருக்காரு, நீங்கள் எனக்கு இருக்கும்போது எனக்கு என்ன கவலைங்கிறாரு. வாரியர்ஸ் இருக்கும்பொழுது எனக்கு என்ன கவலை, புரிஞ்சுங்களா? மக்கள் இருக்கும்பொழுது நமக்கு என்ன கவலை. இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் ரொம்ப தான்னா, அதை நான் சொல்லி தான் ஆகணும், மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் இந்த இடத்துல. அதே மாதிரி இன்னொரு தகவலும் வந்திருக்கு, திமுக அதிமுகலேருந்தும் பல ஆஃபர் வரதாகவும் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் யார் சொல்கிறது? அதெல்லாம் பல இடத்துலேருந்து வரேன், எங்களுக்கு உண்மையா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். வந்தது ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கண்ணா. வணக்கம் தம்பி. நான் கரூர் கூட்டு நெரிசலில் சிக்கி பலியானவர்களோட குடும்பத்தினர் வந்து திரு விஜய் அவர்கள் சந்திச்சாரு, ஆறுதல் சொன்னார். ரொம்ப மனம் முடிஞ்சிட்டார் தான் அவங்களே வந்து சொல்கிறாங்க, காலெல்லாம் உளுந்துட்டாவும் தகவல்லாம் வருது. என் கேள்வி என்னன்னா, ஒரு மாதமாக அரசியல் அந்த ட்ராக்ல பெருசாக போகல, அது முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த நெல் விவகாரம் சம்பந்தமாக ஒரு அறிக்கையும் விட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா சார்பாக திரு புஷி ஆனந்த், நிர்மல்குமார், அப்புறம் அருண்குமார் அவர்கள்லாம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களோட சிலைக்கு வந்து மரியாதைலாம் செலுத்திருக்காங்க. இப்போ ட்ராக்ல வந்துட்டாங்களா நான் தாவேக்கா, இதுக்கப்புறம் உங்களோட ஆட்டம் எப்படி இருக்க போகுது? தேவரின் ஆசையோடு அரக்கர்களை வீழ்த்துவார்கள். அரக்கர்களை வீழ்த்துவார்கள். தேவரின் ஆசையோடு அரக்கர்களை வீழ்த்துவார்கள். ஓகே. ஸோ தாவேக்கா களத்தில் காணாமல் போயிடுச்சு,
தாவேக்கா என்ற ஒரு கட்சி இதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தம்பட்டம் அடித்தவர்களுக்கு எல்லாம் சவுக்கடி காத்திருக்கிறது. புரிஞ்சுங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, நான் திரும்பவும் அதான் சொன்னேன், நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் வசைபாடினாலும் ஒட்டுமொத்த நபர்களை கைது செய்தாலும் விஜய் என்ற ஒரு நபரை உன்னால் கனவுல கூட தொட முடியாதுன்னு சொல்லிட்டேன். தொட்டேன்னா அதோடு நீ கெட்ட, அதுக்கப்புறம் முச்சந்திக்கு வந்து நின்றுன்ற ஆயிடுச்சு போச்சு. கரெக்டுங்களா? அது ஒன்று. ஸோ விஜய் அவர்கள் இருக்கும் வரை இனி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய எல்லா வகையான வழிவகையும் மக்கள் பார்த்து கொள்வார்கள், வாரியர்ஸ் பார்த்து கொள்வார்கள், நம்போன்ற நபர்கள் பார்த்து கொள்வார்கள் என்பதுதான் கள யதார்த்தம். அவர் களத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டெபனாக எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறார்னாக்கா, அத்தனை நபர்கள் காலையும் விழுந்து கதறி அழுதுருக்கார்ல தம்பி. இது வரைக்கும் அரசியல் வரலாற்றில் இவர்கள் ஆட்சியின் தவறால் எத்தனை உயிர்கள் இங்கு பலி போயிருக்கிறது. திமுகவோ அதிமுகவோ 2 ஆட்சி காலகட்டத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் அதிமுக எடுத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு, தூத்துக்குடி. இந்த பக்கம் நீங்கள் எடுத்தீங்கன்னா சொல்லவே வேணாம். கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், கள்ளசாராய மரணமாக இருக்கட்டும், அல்லது வந்து ஏர் ஷோ இருக்கட்டும், பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், அந்த மாதிரி இயற்கை பேரிடரில் உங்களுடைய தப்பான ஆட்சி முறையில் இங்கே மக்கள் செத்த பொழுது எந்த தலைவராவது கண்ணீர் விட்டு அழுதிங்களா? ஆஸ்கார் நாயனை பற்றி நான் கேட்கல. நான் கேட்டது உள்ளபடி உளப்பூர்வமாக அந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்கீங்களா யாராவது? அழுகலை. ஏன்னா நீங்கள் அவர்களை வெறும் ஓட்டாக பார்த்த, வெறும் சாதியாக பார்த்த. ஆனால் விஜய் அவர்கள் அவர்களை ஓட்டாக பார்க்கல, உறவாக பார்த்தாரு. சாதியாக பார்க்கறதுல தன் சகோதரனாக பார்த்தாரு. உங்களுக்காக நான் நிற்கிறேன்னு சொன்ன வார்த்தைக்காக நீங்கள் அங்கே வந்து நின்னீங்க. ஆனால் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்ததை எண்ணி அவர் ஒவ்வொருத்தர் காலில் விழுந்து உட்காந்து அழுதுருக்காருன்னா, தம்பி நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம குடும்பத்திலே ஒருத்தவங்க தப்பு பண்ணாதவனா இருக்க மாட்டான். எல்லாருமே தப்பு பண்ணக்கூடிய மனிதர்கள் தான். நம்ம தப்பு பண்ணி ஏதாவது ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்ட பொழுது நம்ம என்னைக்காவது யார் காலையாவது விழுந்து கதறி அழுதுருக்கோமா? கிடையாது. நம்மளுடைய பெற்றவங்கள்ட்ட குடும்பத்திலே அதை பண்ண மாட்டோம். அதைத்தான் சொல்கிறேன். நம்மளுடைய பெற்றவங்கள்ட்ட குடும்பத்திலேயே யாருமே இப்படி காலில் விழுகுது தம்பி. ஆனால் யாருன்னே தெரியலன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, அவன் யாரோ இல்லைடா, அவன் என் உறவுடா. அந்த உறவுலேருந்து இன்றைக்கி வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இறந்து போயிருக்காங்கன்னு நினச்சி அதை அரசியல் படுத்தாமல் அங்கே வந்து கேமரா வைக்காமல் தனியாக நின்று உளப்பூர்வமாக அவங்க காலில் விழுந்து ஒரு மனுஷன் அழுகிறாருன்னு வச்சுங்களேன், அந்த மனசு இருக்குல்ல. ஏன் விஜய் பக்கம் எல்லாம் நிற்கிறாங்கன்னு கேட்டிங்களே, ஏன் நிற்கணும்னு கேட்டிங்களே, இதுதான் ரீசன். ஆனால் அதையே வந்து பல பேர் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்களே. கொச்சப்படுத்துகிறவன் எச்சையாக இருப்பான் தம்பி, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மனம் உடைஞ்சு போய் தம்பி தன்னுடைய அந்த இடத்துல அந்த அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு ஒரு சின்ன ஈகோ இல்லை பார்த்தீங்களா? நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய ஸ்டாரு, உச்சப்பட்ட நடிகன், அடுத்து அந்த நாடை ஆளுவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு இதுவுமே அந்த இடத்துல கிடையாது தம்பி. ஒருத்தர் வந்து அதான் சொன்னேன்ல, காலில் விழுகிறது தன் சொந்த உறவுகளிடமே காலில் விழுந்தது வரைக்கும் யாரும் அப்படி அழுது மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டாங்கன்ன பொழுது விஜய் அவர்கள் அந்த காலில் விழுந்து தனிப்பட்ட முறையில் அழுது வருந்தி இருக்காருன்னு போல நான் முன்னாடி என்ன சொன்னேன், விஜய் அவர்கள் இந்த மக்களை சந்திக்காமல் அடுத்த கட்ட நகர்வை நகர்த்தி போவதாக அவர் இல்லைன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன்ல. மனம் வெதும்பி இருக்கிறாரு. நான் சொன்ன ஆரம்ப கட்டத்தில் நான் சொன்னேன், விஜய் ரூம்குள்ளே போய் கதவை அடைச்சவர் தான், வெளியில் வரவே இல்லை. அவர் உணவை எடுத்துக்கொள்ள மறுத்துட்டாரு. அவர் யார்ட்டையும் சகஜமாக பேசல, இருக்கிறதா சொன்னீங்க. நொந்து போய் அழுதுகிட்டே இருந்தார். நான் சொன்னேன்ல, இன்னைக்கு அது உங்களுக்கு அந்த மக்களே சொல்லிட்டாங்கல்ல. நீங்க சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு. அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் அந்த அரசியல் பத்தி எதுவுமே அவர் சிந்திக்கவே இல்லை. சிந்திக்கல. 2வது விஷயம், நான் அன்னைக்கே சொன்னேன், இன்னைக்கு யார் காலில் விழுந்து அழுதாங்களோ அந்த மக்கள் சொல்கிறாங்க சாட்சியா. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்னா, விஜய் தனிமையில் உட்காந்து அழுது கொண்டே இருக்கிறார், உணவு எடுத்துக்கொள்ள மறுத்துட்டாரு, யாரிடமும் பேசலை, அவர் வந்து ரொம்ப மனவேதையில் இருக்காருன்னு இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. நமக்கு தகவல் கிடைக்காம எதையுமே வெளியில் சொல்ல மாட்டேன் தம்பி. ஆனால் இப்படி ஒரு மனுஷனை இவனுங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேசுகிறானுங்கல்ல, இதுக்காக மற்றவர் ரிவெஞ்ச் எடுக்கிறானோ இல்லையோ, நான் எடுப்பேன். ஓகே, நிச்சயமாக நான் எடுப்பேன். பாரு, நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, எல்லாரும் காசுக்கு விலை போயிட மாட்டாங்க. நான் சொல்கிறது ஊபிஸ்ட்டை சொல்கிறேன், புரியுதுங்களா? எல்லாரும் காசுக்கு விலை போயிட்டு அங்கே வந்து நின்றுட்டு திடீர்னு வந்து இந்த பக்கம் வந்து கலைஞர் அவரை அப்பான்னு பேசுகிறதும், சாரி ஸ்டாலின் அவர்களை அப்பான்னு பேசுகிறதும், உங்கள் ஆட்சி நல்ல ஆட்சின்னு பேசுகிறதும், இந்த சீன்லாம் நம்மக்கிட்ட கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஜய் அவர்கள் எவ்வளவு தீர்க்கமாக இருக்கிறார் என்றால், வாடகை வாய் இல்லைன்னு சொல்ல வரீங்க. நீங்கள் வாடகை வாய் இல்லைன்றீங்க. வாடகை வாய் வாங்கிட்டு பேசுகிறவங்களுக்கு வாயிலே அடிப்பேன்றேன் நான், புரிஞ்சா? இனி வந்து இந்த சீனே கிடையாது. நீங்கள் விஜய் அவர்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டீங்க. இப்படி உட்காந்து அழுதுருக்கார்ல, மனம் வெதுப்பியிருக்கார்ல, அவரோட இன்னொரு ஃபேஸ் உங்களுக்கு தெரியுமா? எப்படி எந்த அளவுக்கு குழந்தையாக, எந்த அளவுக்கு இப்படி எல்லா ஈகோவும் விட்டுட்டு ஒரு மனுஷன் காலில் விழுந்து அழுகிறார்ல, அவருடைய இன்னொரு முகம் பார்ப்பீங்க.
இதற்கு மேல் அவருடைய இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க. அந்த முகத்திற்கு முன்னாடி வந்து நீ எத்தனை பேரை வேணால் கூட்டு சேர்த்துக்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ எத்தனை பேரை வேணால் திமுக உங்களுக்கு கூட்டு சேர்த்துக்க, எவ்வளோ நபர்களை வேண்டாமெல்லாம் எத்தனை கட்சி வேணாலும் கூட்டு சேர்த்துக்க, நீ பெண்ணு ஆணுன்னு பல நிறுவனத்தை வச்சுக்க, பல காசை வச்சுக்க, பல வாடகை வாய் அண்டா குண்டான்னு வச்சுக்க, பெரிய மீசை சின்ன மீசுன்னு வச்சுக்க, கூவத்தூர் கொப்பளத்தை வச்சுக்க, எவனை வேணால் வச்சுக்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா நீங்கள் வச்சுக்கிறதுல தான் பெரிய ஆள்னு எனக்கு தெரியும். புரியுதா? ஆடி ஆனால் இதுக்கு மேலே எவ்வளோ எப்படி விழுக போகுதுன்னு பாருங்கள். அரசியல் களத்தை நீங்கள் வந்து விஜய் அவர்களை குறைச்சி மதிப்பிட்டீங்க. விஜய் அவர்கள் எல்லாத்திடமும் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? சாஃப்டாக பேசுங்க, ஓகே, கோவத்தில் வார்த்தையை விடாதீர்கள், கண்ணியமாக பேசுங்கள்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கேரக்டரே அப்படி தானே, ரொம்ப 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 சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப ஹியூமரஸ், ரொம்ப ரொம்ப பாசமான மனுஷன் தம்பி. இல்லை இவர் பாலிடிக்ஸ்ன்றதை தாண்டி ஒரு நடிகராக இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஒரு படம்லாம் பார்க்குறேன். ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்ல முடியாது, இப்போ ஆடியோ லான்ச்லாம் வர ரொம்ப ஹம்புளாக, ரொம்ப சைலண்ட்டாக, ஒரு மாதிரி குழந்தைகளை பார்த்தா குழந்தையா மாறிடுவார் தெரியுமா? அவரு அப்படிதானே இருக்காரு. குழந்தைகளை பார்த்தா குழந்தையா மாதிரி அவங்கள்ட்ட அந்த குழந்தையுடைய அந்த தன்மையோடு விளையாடுறது, அப்படிப்பட்ட மனுஷன் தம்பி. அவர் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் அரசியல் லாபத்திற்காக பேசுனீங்கல்ல, அவருக்குள்ள ஒரு போர்க்குணம் இருக்குது, அவருக்குள்ள ஒரு போராளி ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்படின்னாக்கா எதற்கும் எப்பவும் சலைச்சவன் கிடையாது, காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ஆள் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி கடையை சாத்திடுவார், இப்போ நடிக்க போயிடுவார், இந்த சீனே கிடையாது. உங்கள் ஆட்சியை சாத்திட்டு உங்களை எல்லாத்தையும் எங்கே ஏற்றணுமோ ஏற்றுறது தான் அவருடைய அடுத்த வேலை. முழு வேலை அதை பற்றி தான் யோசிச்சு. ஒரு ரூமரான்னு தெரியல, ஒரு தகவல் மாதிரி வந்துச்சு. என்னன்னா வந்து திரும்ப வந்து தாவேக்கா வந்து மக்கள் இயக்கமாக மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திலாம் சமூக வலைதளத்தில் வந்துச்சுன்னா, அது இந்த பெரிய மிஸ் சின்ன மிஸ் நான் சொன்னல, இந்த கேட்டகரி பேசக்கூடிய வேலை தம்பி. அவர் மறுபடியும் முன்வைத்த காலை பின்வைப்பதாக இல்லை. அவருடைய பழக்கத்திலே அது கிடையாதுன்னு வச்சுங்களேன். அவர் வந்து சினிமாத்தில் எவ்வளவோ விஷயங்களை சந்திச்சிருக்காரு, ஏற்றத்தாழ்வை சந்திச்சிருக்காரு, நஷ்டத்தை செஞ்சுருக்காரு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் படம் திடீர்னு ஓடாமல் போய் இந்த சுறான்ற படம்லாம் வந்த காலத்தில் வந்து பெரிய செட்பேக் ஆச்சு. அப்போல்லாம் உடஞ்சி போகாத மனுஷன் இந்த நிகழ்வுக்கு உடஞ்சி போய் ஒரு தீர்க்கமான ஒரு உறுதிமொழி எடுத்துருக்கிறார். என்ன ஆனாலும் சரி இந்த திமுக வீட்டுக்கு அனுப்புறது, டு தி எக்ஸ்ட்ரீம் சண்டை போகிறது திமுக கூட. அதற்காக பிஜேபி கூட போகிறதில்ல, அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அதற்காக பிஜேபி கூட போகிறதில்ல. சொன்னது போல் திமுகவை வீழ்த்துவதற்கு எல்லா யுக்தியையும் கையாள்வதற்கு தயாராகி விட்டார்கள். இன்றைக்கு நான் தான் சொன்னேன்ல, தேவர் குரு பூஜைக்கு போயிருக்காங்க. தேவரின் ஆசையோடு அரக்கர்களை வீழ்த்தக்கூடிய வேலை தொடரும். தேவர் திருமகனார் அவரை பற்றி நீங்கள் சொன்னீங்க. நான் உங்களோட பார்வையை கேட்குறேன். அவர் எப்படிப்பட்டவர்னா? அவர் நீங்கள் இத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கீங்க, நீங்கள் அவரை கவனிச்சிருப்பீங்க, எப்படிப்பட்டவர்னா அவர்? தேவரை பற்றி சொல்லணும்னு வச்சுங்களேன், அது ஒரு தெய்வ குழந்தைன்னே சொல்லலாம். ஓகே, இன்றைக்கு 30/10 அவருடைய 118வது பிறந்த நாளும் இன்று தான், அவர் இறந்த நாளும் இன்று தான். அதான் குரு பூஜை. ஸோ அவர் எந்த மாதிரியான மனுஷன், அதே போல் அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அரசியல் களத்தில் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அது சாதியை என்னவாக அவர் பார்த்தார்னு உங்களுக்கு தெரியுமா? அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கவிதையாகவே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். நான் தேவரை பற்றி, இது தேவருக்கு சமர்ப்பணம். தேவரை பற்றி நம்ம சொல்லுவோம். அழகாய் பிறந்த உனக்கு இயற்கை ஆயுளை குறைத்தது எதற்கு? தேவரை பற்றி கேட்கக்கூடிய கேள்வி அதான். அழகாய் பிறந்த உனக்கு இயற்கை ஆயுளை குறைத்தது எதற்கு? எல்லா குலத்தின் தங்கமடா, என் நிலத்தின் சிங்கமடா, சாதி உனக்கு இல்லையடா, இவன் சாகா வரம் பெற்ற பிள்ளையடா. குழந்தையில் தாயை இழந்தவன், இஸ்லாமிய குல தாயின் பாலில் வளர்ந்தவன், மதங்கள் என்பதை கடந்தவன், மாற்றான் தாய் மடியில் வளர்ந்தவன், இறைவனை மறந்து கல்வியை கடந்தவன், கிறிஸ்தவ பள்ளியில் பயின்றவன், அன்புக்கு முன் மதம் பெறும் வியர்வையடா, அன்புக்கு முன் மதம் பெறும் வியர்வையடா, அதை துடைத்து எறிவது உன் கடமையடா. சாக பிறந்த உனக்கு சாதி என்பது எதற்கு என்று கேட்டவர் தேவர். சாக பிறந்த உனக்கு சாதி என்பது எதற்கு என்று கேட்டவர் தேவை. நாட்டை ஆள நினைக்கும் உனக்கு கோழை குணம் எதற்கு என்று கேட்டவர் தேவர். வீரம் இல்லாதவன் வேட்டைக்கு தகுதியற்றவன், கோட்டைக்கும் தகுதியற்றவன் என்று உணர்த்தியவர் தேவன். எப்படி? வீரம் இல்லாதவன் வேட்டைக்கும் தகுதியற்றவன், கோட்டைக்கும் தகுதியற்றவன் என்று உணர்த்தியவர் தேவர். என் நாட்டு மக்கள் மனதில் பசுமரத்து ஆணியாய் பதிந்தவர் எங்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேவர் என்பது சாதி அல்ல, அது ஒரு பட்டம். தேவர் என்பது சாதி அல்ல, அது ஒரு பட்டம். என்றும் உங்கள் புகழ் இந்த மண்ணில் நிலவட்டும். தேவர் என்பது சாதி அல்ல, அது ஒரு பட்டம். என்றும் உங்கள் புகழ் இந்த மண்ணில் நிலவட்டும். இப்படிக்கு ராவுத்தர் இப்ராஹிம். ஸோ தேவருக்கு வந்து சாதியை தூக்கி சுமந்து கொண்டு அரசியல் களத்தில் ஆட்சி செய்யக்கூடிய நபர் எவனாக இருந்தாலும் அவன் அரசியலுக்கு லாய்க்கற்றவன் அவர் சொல்கிறார். அன்னைக்கே சொல்லிட்டார். புரிஞ்சா? நம்ம இப்படி எடுத்துக்கலாமாண்ணா? தாவேக்கா சார்பில் வந்து தேவர் திருமகனாருக்கு வந்து மரியாதை செலுத்திருக்கீங்க. தாவேக்காவோட வெற்றி தென் தமிழகத்திலேருந்து ஆரம்பிக்குதுன்னு எடுத்துக்கலாமா?
தேவர் ஆசீர்வாதத்தோடு இன்னிலேருந்து செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. அரசியல் அவர் மிகப்பெரிய போராளி, வெள்ளைக்காரனை எதிர்த்தலாக இருக்கட்டும், பல விஷயங்களில் வந்து முன்னிலையாக நின்றதாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு நபரை வந்து ஊருக்குள்ளே வரும்பொழுதே தேவர் வந்தார்னா குலவை போட்டு அவருக்காக வந்து குதிரையில் வருவாராம். குதிரையில் வந்து இந்த மக்களுக்கு அந்த காசையெல்லாம் அள்ளி வாரி வழங்குவாராம். பார்த்துங்க, தேவர்ன்றது அது சாதாரண விஷயம் கிடையாது. தேவர் என்பது இவர் என்ன நினச்சிட்டாங்க, எல்லாம் சாதி பெயர்னு நினைக்கிறாங்க. தேவர் என்பது ஒரு பட்டம் தம்பி, அது வந்து சாதி பெயர் கிடையாது. அது பல நபர்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ தேவருடைய குணம் இதுதான். அவரை நம்ம இப்படி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் பொழுது இன்றைக்கு தேவர் இல்லாத அரசியலே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? ஆமாண்ணா, எல்லா தலைவரும் அவருக்கு போய் மரியாதை பண்ணுறாங்களேண்ணா வருஷம். அப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்து காமிச்சார். அந்த மக்களை வந்து எப்படி வந்து அரசியல் படுத்துவது, எப்படி எதிரிகளை எதிர்ப்பது, எந்த அளவுக்கு வீரமாக இருப்பது, எப்படி சாதி பார்க்காமல் இருப்பது என்று தேவர் வாழ்ந்து காமிச்சார். வரலாற்றில் அப்படி வாழ்ந்தால் தான் அவன் தலைவன். இன்றைக்கி மக்களால் பெரிதும் நேசிக்கப்படக்கூடிய நபர் இன்றைக்கு கரண்ட்டில் யார்? விஜய் தான். புரியுதுங்களா? இனி வருங்காலத்தில் விஜயை இந்த சமூகம் எப்படி பார்க்கும் என்பதற்கு நீங்கள் அவருடைய இந்த குணம் இருக்குல்ல, இந்த மக்களுக்கு, அந்த மக்கள் கரூர் மக்களுடைய காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டார்ல, அந்த குணம் ஒரு சாட்சி. அந்த மக்களை இப்படி நேசிக்கிறார்ல, அந்த குணம் ஒரு சாட்சி. இந்த மக்களை இப்படி பரிதவிக்க விட்டுட்டீங்கன்னு சொல்லி அரசியல் களத்துக்கு வந்திருக்கார்ல, அது ஒரு சாட்சி. இனிமேட்டு இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் அடிச்சடிச்சு ஓட விட போகிறார்ல, அது வந்து சாட்சி. இனி பாருங்கள், இவ்வளவு மக்கள் பெரிதுமாக தளபதி விஜய் அவர்களை நேசிக்கிறாங்கல்ல, இதுவும் சாட்சி. எல்லாத்திற்கும் ஒரு ரோல் மாடலாக அரசியல் களத்தில் வந்து நிற்கிறார்ல. அதாவது பணம், சாதி, மதங்களை கடந்து விஜய் அவர்களை மட்டும்தான் தன் குடும்பத்தில் உறவாக, அண்ணனாக, பிள்ளையாக, தம்பியாக பார்த்து எல்லா மக்களும் அப்படியே கொண்டாடுறாங்க தம்பி. இன்றைக்கி இருக்கக்கூடிய எவ்வளவோ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு தம்பி. இன்றைக்கி வந்து எங்கேயோ போய்ட்டு நம்ம வளர்ச்சியில். ஆனால் இவர்கள் எத்தனை ஆண்டு காலமாக அரசியல் செய்யக்கூடிய அத்தனை நபர்களையும் ஒரு நபர் வந்து உள்ளே வந்தோன்னு வீழ்த்து நிற்கிறார்னா இது எப்படி சாத்தியம்? நான் தான் சொன்னேன்ல, பிரபஞ்சம் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த மனுஷன் எந்த மாதிரியான நபராக இருக்கணுன்றது சூஸ் பண்ணோம். இப்போ மக்களால் நேசிக்கப்படக்கூடிய நபராக விஜயை சூஸ் பண்ணியிருக்கணும் பொழுது செம்மையாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், வரலாற்றில் இனிமேட்டு விஜய் அவர்களை வீழ்த்துவது என்பதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் திரு விஜய்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது இப்படி தான் எடுத்துக்கணும் தம்பி. எப்போவுமே சில விஷயத்தை நம்மளால் செய்யவே முடியாது. இயற்கை தான் உருவாக்கும். தங்கத்தை இயற்கை தான் உருவாக்கும். வைரத்தை இயற்கை தான் உருவாக்கும். இரும்பை இயற்கை தான் உருவாக்கும். புரியுதுங்களா? அதுபோல் வந்து நல்ல மனிதர்களை இயற்கை உருவாக்கும். அவனை நல்ல தலைவனாக நம் முன் கொண்டு வந்து நிற்பாட்டும். நமக்கு எதிராக இங்கே வந்து மக்களுக்கு எதிராக யாரேனும் இருக்கிறார்னாக்கா அவரை அழிப்பதற்கு சரியான நேரத்தில் சரியான நபரை இயற்கை எப்பயுமே ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி கொண்டு வந்து உருவாக்கப்பட்ட நபர் தான் விஜய் அவர்கள். நம்மளுது இனி எதிரிகள் நீ எத்தனை நபர் வேணால் கூட்டம் சேர்ந்துக்கோ, எவ்வளோ பேர் வேணால் என்ன வேணாலும் செய்யும். நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜயை உன்னால் டச் பண்ணவே முடியாது. நீ தொட்டுட்ட, அதோடு கெட்டுட்ட. தமிழ்நாடு தலைகீழாக மாறும். ஆனால் அடுத்தபடியாக தாவேகாவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து நவம்பர் 5ஆம் தேதி நடக்க போகுது. இது தொடர்பாக வந்து திரு விஜய் அவர்களும் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அதில் வந்து குறிப்பிட்ட விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் படைக்கலனாக நீங்கள் இருக்கையில், நம்மை காக்கும் கவசமாக நம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கையில், அவர்களோடு நமக்குள் உறவை அவர்களுக்கான குரலாக தொடரும் நம் வெற்றி பயணத்தை எவராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் முன்பே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, தளபதி விஜய் அவர்கிட்ட சொல்லி இந்த வாரியர்ஸ்க்காக ஒரு வீடியோ போட சொல்கிறேன், ஞாபகம் இருக்கா? இல்லாட்டி உங்களுக்காக ஒரு கடிதம் வரும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம். இந்த கரூர் சம்பவம் நடந்த பொழுது யாருமே பேசலை, அப்போ நம்ம மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போவே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த வாரியர்ஸ்க்காக தளபதி விஜய் அவரிடம் சொல்லி உங்களுக்காக ஒரு வீடியோ போட சொல்கிறேன், இல்லாட்டி உங்களுக்காக ஒரு கடிதம் நிச்சயமாக தளபதியிடம் வரும்னு. அதில் முதல் வரி என்ன குறிப்பிட்டிருக்காரு? படைக்கலன் நீங்கள் இருக்கும் பொழுது. அப்படின்னா நம்மை காக்கும் கவசமாக நம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கையில், அவர்களோடு நமக்குள் உறவை கவசமாக நம் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கையில், அவர்களோடு நமக்குள் உறவை அவர்களுக்கான குரலாக தொடர்ந்து நம் வெற்றி பயணத்தை எவராலும் தடுக்க முடியாது. நீங்கள் எனக்கு இருக்கும்போது எனக்கு என்ன கவலைங்கிறாரு. வாரியர்ஸ் இருக்கும்பொழுது எனக்கு என்ன கவலை, புரிஞ்சுங்களா? மக்கள் இருக்கும்பொழுது நமக்கு என்ன கவலை, இதுதான் அவர் சொல்ல வருது. ஸோ இனி வாரியர்ஸ் அந்த நான் சொன்னல ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து அந்த மனசோர்வில் விஜய் அவர்கள் மிகப்பெரிய மனவேதனையில் இருந்த பொழுது அவரை தேற்றியதில் பெரும்பங்கு வாரியர்ஸுக்கு தான் சேரும். இன்னொரு பெரும்பங்கு கரூர் மக்களை சேரும். இந்த ரெண்டு குழு தான் அவரை வந்து ஆசுவாசப்படுத்தியது. ஆனால் நாங்கள் இருக்கிறோம், உங்களை விட்டுற மாட்டோம் அப்படின்னு அந்த மக்களும், நாங்கள் இருக்க வரைக்கும் எதுக்குமே நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வாரியர்ஸும் இவர் 2 பேர் செஞ்ச களப்பணி இருக்குல்ல, அதுதான் அவரை தேற்றியது. அதில் என்னை போன்ற நபர்கள் ஒரு சின்ன பங்கு.
இந்த விஷயத்துக்கும் பயப்படாமல் சமரசம் இல்லாமல் தளபதிக்காக நிற்கணும் நின்னோம். ஆனால் இருக்கிறதா சொல்றோம்னா என்னன்னா, அந்த சம்பவம் நடந்தப்ப 2ஆம் கட்ட தலைவர் எல்லாம் காணாம போயிட்டாங்க. எவிடன்ஸை தூக்கி கொடுத்ததே வாரியர்ஸ் தான்னா. எஸ், அங்க நடந்து என்ன நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சு தூக்கி தூக்கி கொடுத்ததே அவங்க தான். வாரி கொடுத்த மக்களுடைய வழிகளை வாரியர்ஸ் தான் வலைதளத்துக்கு வாரி கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது இந்த களத்தை தான் இன்றைக்கு விஜய் கோட் பண்ணி சொல்கிறார். அப்போது இந்த 5ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் வந்து ஒரு சிறிய மாற்றம் நிகழும்னு சொல்கிறாங்க. சில முக்கியமான தகவல்கள் சொல்லப்படும்ன்றாங்க. புதிய நபர்கள் சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும்னு சொல்லப்படுறாங்க அந்த அந்த நேரத்தில். ஸோ அதை நம்ம கூடிய சீக்கிரம் அதை பற்றி விரிவாக பேசுவோம். ஆனால் இது எனக்கு கேட்கணும்னு தோணுது உங்ககிட்ட. அதாவது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பேர் காணாம போயிட்டாங்க, நிறைய பேர் தலைமறைவாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் தைரியமாக பேச எங்கன்னு நான் அந்த தைரியம் வந்துச்சு. இதை நான் ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு தான் நான் கேட்குறேன். அதை என்ன தைரியம்னா, பேசினாலே அரெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் அவதூறு ரூமர்ஸ் எல்லாம் பரப்புறாங்க. ஒரு பக்கம் கைது சம்பவம் தான் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து நிறைய விஷயத்த தைரியமாக பேசுனீங்க. அப்போ வந்து எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இந்த மனுஷனுக்கு எங்கே தர இவ்வளோ தைரியம் வருது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அதை நான் இப்போ கேட்குறேன். நான் எப்பயுமே இறைவனை நம்புகிறவன். எனக்கு கொஞ்சம் ஆன்மீகம் அதிகமாக நான் இறைவனை நம்புவன். எப்படின்னாக்கா, அவனின்றி எதுவும் அசையாதுன்றதில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கேன். எப்போவுமே எங்களுக்கு போதிக்கப்பட்டதும் எப்படின்னாக்கா, அறத்தின்பால் நில்லுங்கள், கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு எதிராக யார் நின்று களமாடுகிறானோ அவனுக்கு பக்கபலமாக நில் அப்படின்னும் பொழுது, இன்றைக்கு விஜய் அவர்கள் களத்திற்கு வந்ததே இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் தான். புரியுதுங்களா? திமுக அழிக்கணும், பிஜேபி அழிக்கணும், அதிமுக அழிக்கணுன்றதெல்லாம் ரெண்டாவது. ஏன்னா அது அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் அவர் வந்தது என்ன நோக்கம்? மக்களுக்கு நல்லது செய்யணும். அந்த நல்லது செய்யணும்னு வந்த மக்களுக்காக நல்லது செய்யணும்னு வந்த மனுஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சொகுசான வாழ்க்கை அவரால் வாழ்ந்துட்டு இருக்க முடியுமில்ல, பிற நடிகர் போல, பிற பிஸ்னஸ்மேனை போல. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக அவர்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி அரசுக்குள்ளே வந்துட்டு இந்த தேவையில்லாத பர்சனலாக அவர் பற்றின கேவலமான விமர்சனம், அதை தாண்டி அவர் மீது எரியக்கூடிய கற்கள் சொற்கள் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு இந்த மக்களுக்கு வந்து இவ்வளோ விஷயத்தை செய்யணும்னு ஏன் அவர் நினைக்கணும்? மக்கள் மேலே அவ்வளோ தம்பி, அதான் சொல்கிறேன்ல, ஒரு தலைவன் மெட்டீரியல் என்பது பல ஆண்டுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். பல ஆண்டுக்கு ஒரு முறை தான் பிரபஞ்சம் நம்மள்கிட்ட கொடுக்கும். நம்மளை வந்து அதை வாரி அணைச்சி தக்க வச்சுக்கணும். அப்படி தக்க வச்சுட்டு நம்ம தப்பிச்சிருக்கலாம். அப்படி நம்ம ஏற்கனவே தவறு விட்ட நபர் விஜயகாந்த் அவர்கள், புரியுதுங்களா? அதற்கு பிறகு அவர் போனதுக்கப்புறம் அவர் பட்டு வருத்தப்பட்டு இன்றைக்கி வந்து 10 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. அன்றைக்கு சமகாலத்தில் விஜயகாந்தும் எம்ஜிஆரும் கலந்த ஒரு மறு உருவமாக இன்றைக்கு விஜய் வந்து நிற்கிறார்னும் பொழுது அவரை நம்ம தக்க வச்சுக்கணும். அதற்காக தான் நம்ம விஜயோடு நிற்கிறது. யாராக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்ன்ற அந்த மனநிலையை கொடுத்ததே அந்த ஒரு விஷயம்தான். ஸோ இறைவன் இருக்கும்போது நம்ம ஏன் தம்பி இதெல்லாம் யோசிக்கணும்? இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் ரொம்ப தான்னா, அதை நான் சொல்லி தான் ஆகணும், மென்ஷன் பண்ணி தான் ஆகணும் இந்த இடத்துல. அதே மாதிரி இன்னொரு தகவலும் வந்திருக்கு. திமுக அதிமுகலேருந்தும் பல ஆஃபர் வரதாகவும் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் யார் சொல்கிறது? அதெல்லாம் பல இடத்துலேருந்து வரேன். எங்களுக்கு உண்மையா இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். வந்தது வந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு சிறிய சம்பவத்திற்கு பிறகு திடீர்னு ஒரு ட்விட்டு பதிவினால் ஏற்பட்ட அந்த நிகழ்வுக்கு பிறகு உள்ளபடி அதிமுக திமுக கட்சிகளிலிருந்து பேச தொடங்கியிருக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு அசட்டு, எங்களோடு வந்து விடுங்கள் அப்படின்ட்டு. அதை நம்ம இன்னும் பெருசாக எந்த கன்சிடரும் பண்ணலை. ஏன்னா நம்ம எந்த ரூட்டில் பயணிக்கிறோன்றது உங்களுக்கு தெரியுது. ரெண்டாவது, இனி வருங்காலத்தில் வந்து காங்கிரஸ் டிவிக்கே தான், அதில் எந்த மாற்றமும் நிகழப்போவது கிடையாது. அந்த ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும். நீங்கள் பாருங்கள், திமுகவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சவுக்கடி காத்திருக்கிறதுன்ற பொழுது நான் இன்னும் அதை பற்றி எந்த ஒரு கன்சிடரும் பண்ணலை. யார்கிட்டமும் நான் வந்து வரன்ற மாதிரியான எந்த ஒரு நிகழ்வும் சொல்லலை. பட் ஆனால் இந்த மாதிரி தகவலை நீ எடுக்காதேன்னா. சிறப்புண்ணா. நிறைய விஷயம் பேசணும். அரசியல் சம்மந்தமாக சமூக நிகழ்வு பற்றி நம்ம பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. நன்றி தம்பி.